எல்லாருக்கும் குட் மார்னிங்க. வாங்க முருகலான சூப்பரான ஒரு தோசை சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் எப்போவுமே இட்லி அரிசி கூட மில்லட் ரைஸ் ஏதாவது சேர்த்து ஊற வச்சு தாங்க ஆட்டி எடுத்து வச்சுருவோம். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து சாமை அரிசி சேர்த்து தாங்க ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக முருகலாக வந்திருக்குங்க. மனமும் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஏதாவது ஹெல்த்தியானதை நம்ம சாப்பிடுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு ரைஸ் வச்சாச்சுங்க. இன்றைக்கி பருப்பு தாங்க, அதாவது சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு பருப்பு மாத்திரமே கிடையிறது. இது கொங்கு சைடில் பருப்பு கடைஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு இந்த பருப்பு மட்டும் கடைஞ்சி எடுத்துட்டேங்க. இது வந்து தோசைக்கு மதியம் சாதத்துக்கும் வச்சுக்கலாம். இது கூட நல்லெண்ணெய் நெய் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ரசம் இருந்துச்சுங்க. ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பப்பாயா தாங்க கட் பண்ணி கொடுத்து விட்ருக்கேன் லஞ்ச் பாக்ஸ்க்கு. வாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை வச்சு கொஞ்சம் பருப்பு வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெய்லியுமே 5:30 ஈவினிங்க்கு வந்து லைவ் வரும். வாங்க நிறைய பேசுவோம்.